அஸ்ஸலாமு அலைக்கும். சூரா அல் அன்ஃபாலில் அல்லாஹ் நம்பிக்கையாளர்களுக்கு பத்ர் போரின் வெற்றியை நினைவூட்டுகிறான். அது சாத்தியம் இல்லாதது போல தோன்றிய ஒரு தருணம். அவர்கள் குறைவாக இருந்தார்கள், பலவீனமாக இருந்தார்கள் மற்றும் போதுமான ஆயுதங்களும் இல்லை. வெற்றி என்பது எண்ணிக்கை, திட்டங்கள் அல்லது வலிமை மட்டும் அல்ல, அது அல்லாஹ்வின் உதவியால் கிடைக்கும் ஒன்று. பத்ர் போருக்கு பிறகு அவர்கள் பெற்றதை எவ்வாறு பகிர்ந்து கொள்வது என்பதில் வேறுபாடு ஏற்பட்டது. ஏனென்றால் ஒரு வெற்றிக்கு பிறகுதான் உண்மையான சோதனை ஆரம்பிக்கிறது. இந்த வெற்றி நன்றியுணர்வை தருமா அல்லது அகம்பாவத்தை தருமா? இதன் விளைவு ஒற்றுமையை தருமா அல்லது பிரிவினையை தருமா? அல்லாஹ் நமக்கு கற்பிப்பது வெற்றி தாழ்மை உணர்வை அதிகரிக்க வேண்டும், அகம்பாவத்தை அல்ல. செல்வம் நன்றியுணர்வை அதிகரிக்க வேண்டும், உலகப்பற்றை அல்ல. அல்லாஹ் ஒரு நம்பிக்கையாளரை அழகாக விவரிக்கிறான். வெளிப்புற தோற்றத்தால் அல்ல, உணர்வுகளால். அல்லாஹ்வின் பெயர் கூறப்படும் போது அவர்களின் இதயம் நடுங்குகிறது. ஆயத்துகள் ஓதப்படும் போது அவர்களின் ஈமான் அதிகரிக்கிறது. அவர்கள் முழுமையாக அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைக்கிறார்கள். இது முழுமையாக பரிபூர்ணமாக இருப்பதற்காக அல்ல, இருப்பதற்காக. இதயத்தை விவாரித்த பிறகு அல்லாஹ் அதை செயல்களுடன் இணைக்கிறான். அவர்கள் தொழுகையை நிலைநிறுத்துகிறார்கள், அல்லாஹ் கொடுத்தவற்றில் இருந்து செலவழிக்கிறார்கள். தொழுகை என்பது அல்லாஹ்வுடன் உள்ள நெருக்கமான இணைப்பு. மனம் என்பது மக்களுடன் நாம் பகிரும் அன்பான இணைப்பு. தொழுகை அல்லாஹ்வுடன் உள்ள உறவை மேலும் வலுப்படுத்துகிறது. தானம் இந்த உலகத்தின் மீதான பற்றை மெதுவாக சுத்திகரிக்கப்படுகிறது.